வரவேற்கின்றேன். இன்று நடந்த மறுபூஜை திருவிழாவை சிறப்பாக நடத்தினோம். திருவிழா நிகழ்ச்சிகளை சிறப்பாக அமைத்துக் கொடுத்த தலைவர் மற்றும் நிர்வாக குழுவுக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த திருவிழா மிகவும் சிறப்பாக அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்த திரு ஆர்வம் அவர்களையும் அவரது புதல்வர் பூசாரி சதீஷ் அவர்களையும் மற்றும் அவர் இருவருக்கும் உறுதுணையாக இருந்த உதயகுமார் அவர்களுக்கும் சமையல் ஏற்பாடுகளை செய்து கொடுத்த ஆர்வம் பூசாரியுடைய மனைவியாருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் பெரும் கடமை கொண்டிருக்கிறோம். அவர்களை வாழ்த்துகிறோம். அவர்களுடைய நாம் அனைவரும் நல்லபடியாக அம்மனை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இது மேலும் தொடர வேண்டும். மேலும் வளர்ச்சி அடைந்து நம் எல்லா பங்காளிகளும் மிகவும் சிறப்பாக வாழ்வாங்கு வாழணும். அதற்கு இந்த பூசாரிமார்களும் நமக்கு உறுதுணையாக காலம் மட்டும் நமக்கு இருந்து சொல்றேன். 1995 ஸ்ரீ நல்லவள்ளியம்மன் கோயில் எங்க அப்பா இருக்கும் பொழுது கால் போடப்பட்டது. நல்லசாமி முதலியார் தலைமையில் நடந்தது. அதிலே நான் கிருஷ்ண முதலியார் வீட்டிலே குடியிருந்தேன். அப்பொழுது நல்லவள்ளியம்மன் தாடிக்கும்மன் கூடத்துக்கார் கோயில் கட்டுறாங்க. அது எல்லா கோயில்லையுமே ஐயர் தான் பண்றாங்க. இந்த கோயில் கட்டுறதுனால நம்மளை பண்ண சொல்லுவாங்களா வேண்டாங்களே தெரியலையா அம்மணி அப்படின்னு எங்க பொம்பளைன்னு சொல்லலாம். அப்பவே கண்ணு அசந்துட்டேன். அசந்த பிறகு இதோட சேர்த்து இதையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்னுடைய கனாவிலே முகம் தெரியவில்லை, வேல் கொடுக்கிறது அந்த நிலவுகிட்ட காமாட்சி அம்மன் வடக்கு முகமா இருக்கின்ற நிலவிலே எனக்கு கொடுத்தது. இதோட சேர்த்து இதையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு சாமி. அதிலிருந்து என்னைய கும்பாசத்தன்னைக்கு என்னைய யாகசாலையை போச பண்ணும் போது நம்ம ஆறுமுகண்ண ஜெகநாதன் ஈஸ்வர் அவருங்க பாட்டம்பலியார் என்னை கூப்பிட்டாரு. நானும் வந்தேன். அதிலிருந்து எந்த சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நல்லவள்ளியம்மன் எப்பொழுதுமே நான் சுத்தி வரும் பொழுது கனவிலே வந்தது முதல் முறையாக என்னவென்றால், நான் கோயிலுக்குள்ளே வருகிறேன். வந்த பிறகு கோயிலை சுத்தி வரும் பொழுது உள்ள நான் பார்க்கிறேன். பார்த்த பொழுது உள்ள பீடம்தான் இருக்கிறது. மறுக்கா நான் கோயிலை சுத்தி வரும் பொழுது என் மனைவி அங்கே நெல்லு குத்தி அதை புடைத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது நான் எங்க சம்சாரத்தை நான் கேட்டேன், அம்மணி நான் உள்ள போய் பார்த்தேன், சாமி காணோம் அப்படின்னு சொன்னான். நான் உடனே நீங்க போய் உள்ள பாருங்க அப்படின்னு. அப்ப சொல்லும் பொழுது நான் ஆத்துக்கு போயிருக்குதுங்க சாமி அப்படின்னு எங்க சம்சாரம் சொல்லிச்சு. அந்த நேரம் மாமரத்தில் அப்ப மாமரம் இல்லை, கிணவுல மாமரம் இருந்தது. அதுக்கு பிறகுதான் மாமரம் வச்சாங்க. எல்லாம் நடந்தது. அதுக்கு பின்னாடி உள்ள பார்க்கும் பொழுது நல்லவள்ளியம்மன் தெற்கே தலை வச்சு கிழக்கு முகமா காலை நீட்டி இதே விக்கிரகம் அங்கே படுத்து கொண்டிருக்க பொழுது 7 கன்னிமார்கள், அதாவது செம்பு குடத்திலே தண்ணி போட்டு அதிலே கருந்துளசி வைத்து அதை தீர்த்தமாக மேலே ஊத்தினார்கள். நம்ம சாமி அப்படிப்பட்ட சாமி. ஆனால் இரண்டாவதாக அது கனாவிலே என்ன சொல்லுச்சுன்னா, அது 4 திசையிலே ஒரே மாதிரி இருக்குது. 4 திசையிலையுமே ஒரே முகமாக, கிழக்கு பார்த்தாலும் ஒரே மாதிரி, மேற்க பார்த்தாலும் ஒரே மாதிரி, வடக்க பார்த்தாலும் ஒரே மாதிரி, தெற்க பார்த்தாலும் ஒரே மாதிரி உருவம். என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல. இருந்தாலும் எப்படியே சமாளிச்சு நான் பண்ணிட்டேன். சாமி அதுல இருந்து எந்த குறையும் என்னைய வைக்கல. அதுல இருந்து இந்த நல்லவள்ளியம்மன் எனக்கு ரொம்ப அருள்வாளித்து வருகிறது. அதனால் என்னவென்றால்,
இந்த நல்ல உள்ளியம்மன் சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. அது ஒரு பெரிய ஜமாச்சரம். அது என்னிலே சொன்னதுனாலே எனக்கு அருள் புரிந்த காமாட்சி அம்மன் அருளாலையும் உங்களுடைய நல்ல உள்ளியம்மன் அருளாலும் நான் சிறப்பாக வாழ்ந்து இவ்வளவு வெளியே உங்கள் முன்னாலே இந்த அளவுக்கு என்னை பாராட்டக்கூடிய ஒரு நல்ல எண்ணங்களை கொண்டிருப்பதால் நாங்கள் என்றென்றும் மறக்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு நல்ல உள்ளியம்மன் போற்றி போற்றி என்று சொல்லி இத்துடன் எனக்கு தெரிந்தவரை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.